சின்ன தென்னாட்டு வீட்டின் முன்பக்கம். காலை வெயில் மெதுவாக படர, குட்டி பையனும் குட்டி பொன்னும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களைச் சுற்றி தென்னை மரங்கள் காற்றில் அசைந்து, சூழல் எல்லாம் ஒரு மாய உலகம் போல தெரிந்தது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருந்து அம்மா அன்பாக, குழந்தைகளே, உள்ளே வாங்க என்று அழைத்தார். அவர்கள் உள்ளே வந்ததும் வீட்டின் வெப்பமான ஒளி, மரப்பொருட்கள் எல்லாமே ஒரு இனிமையான சூழலை கொடுத்தது. குட்டிகள் இருவரும் உற்சாகமாக, அம்மா, ஒரு கதை சொல்லுங்க என்று கேட்டார்கள். அம்மா மெதுவாக சிரித்தாள். அவரைச் சுற்றி சிறிய மாயப்பற்கள் போல பளபளப்பு தோன்றின. அம்மா கதை தொடங்கிய உடனே அவர்களது கண்முன்னே ஒரு மினுமினுக்கும் தென்னாட்டு கோவில் மாறி தோன்றியது. தீபம், பூமாலை, மணி ஒலி. ஒரு அமைதியான தெய்வீக உலகம். அதன் உள்ளிருந்து திடீரென பொன்னொழியில் ஸ்ரீமுருகப் பெருமான் தோன்றினார். அவரின் அருகே ஒரு அழகான மயில் பெருமையாக நின்றது. முருகன் தன் ஒளி வீசும் விலை உயர்த்தி, அன்பான சிரிப்புடன் கதைக்குள் இருந்த குழந்தைகள் நோக்கி பார்த்தார். அவரைச் சுற்றி மாயப்பொடி பறந்தது. அவரது பின்னால் ஒரு மினுமினுக்கும் மாமரம் தோன்றியது. காற்றில் அதன் இலைகள் ஆடி, அதில் இருக்கும் மாம்பழம் பொன்னாக ஜொலித்தது. அந்த காட்சி குழந்தைகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்களின் பெரிய கண்கள் மின்ன, முகத்தில் மெதுவான சிரிப்பு மலர்ந்தது. அப்போது கோவிலில் மணிகள் இனிமையாக ஒலித்தன. முருகன் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்து, அவர்களின் மேல் ஒரு பொன்னொழியை மெதுவாக பொழிந்தார். அமைதியான, தெய்வீகமான ஒரு தருணம். அந்த மாயக்காட்சி மெதுவாக மறைந்தது. குழந்தைகள் மீண்டும் நிஜ உலகிற்கு திரும்பினர்.